ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சைன், காஸ், டேன், காட், சீக்கண்ட், கொசிகண்ட். என்னடா இப்படி எழுதியிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. இதை பாருங்கள், சைனும் காசையும் மட்டும் வச்சு டேனுக்கும் காட்டுக்கும் சீக்கண்ட், கொசிகண்ட் இது நாலுத்துக்குமே ஃபார்முலாஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சைன் காஸ், ஃபஸ்ட் நான் டேன் எடுத்துக்கிறேன். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வெறும் சைன் தீட்டா டிவைடன் பை காஸ் தீட்டா வந்து டேன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா. அப்போ காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதுவோம்? காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/tan தீட்டான்னு எழுதுவோங்களா? பட் நான் சைனையும் காசையும் வச்சு தானே எப்படி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ 1/tan தீட்டா 1/sin தீட்டா டிவைடன் பை காஸ் தீட்டான்னு எழுதலாமா? அப்படி எழுதுனா இந்த சைன் தீட்டா எனக்கு மேலே, அதாவது காஸ் தீட்டா மேலே போய்டும். அப்போ காஸ் தீட்டா டிவைடன் பை சைன் தீட்டா வந்து காட் தீட்டாவோட வேல்யூ. இப்போது சீக்கண்ட் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா 1/cos தீட்டா. 1/cos தீட்டா தான் சீக்கண்ட் தீட்டா. கொசிகண்ட் தீட்டாவோட வேல்யூ வந்து 1/sin தீட்டா. அப்போது 1/cos கொசிகண்ட் தீட்டானா சைன் தீட்டா, அப்போ வந்து காஸ் தீட்டானா 1/secant தீட்டா அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் வச்சுமே பாக்கி 4 ஃபங்க்ஷன்ஸுக்குமே நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எழுதிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.